मुख्यमंत्री उदयनिधि स्टालिन ने कहा, मथुरा जिले में चल रही सरकारी परियोजनाओं की समीक्षा की गई। विभिन्न सरकारी योजना का प्रभावी ढंग से क्रियान्वयन किया जा रहा है। हालांकि कुछ में देरी हुई है। इन रुकी हुई परियोजनाओं को जल्द पूरा करने के निर्देश दिए गए। ஆட்சித்தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அதுபோல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர், அரசு அலுவலர்கள் அத்தனை பேரையும் அழைத்து மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசு பணிகள் அதை குறித்து ஆய்வு செய்திருக்கின்றோம். சாலை பணிகள், குடிநீர் வசதி, அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்கள், முகாம்கள், உங்களுடன் முதலமைச்சர் இந்த முகாம், மக்களை தேடி மருத்துவ முகாம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், இப்படி அனைத்து துறைகளுக்குமான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்கு, பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம், எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்குள்ள முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இதில் கலந்திருக்கிறாரு. எனவே அதெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோ அப் செய்வார்கள். சிறப்பான திட்டங்கள் பல நடந்திருக்கிறது. குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. எனவே அதை கிட்டத்தட்ட 29 போட்டிகள் மதுரையில்